உயிரை விட்டு இருக்கிறார். இதுதான் இந்த ஓவியத்தின் அமைப்பு. நன்றாக கவனி. புண்பட்ட கணவன் உயிரோடு இருக்க இந்த பெண் மட்டும் முதலில் சாக காரணம் என்ன என்பதுதான் அந்த ஓவியருடைய கேள்வி. இதற்கு நீங்களும் மற்றவர்களும் சொன்ன கருத்தை அடியாள் அறியலாமா? இவள் உத்தமமான பெண். வேல்பட்ட தன் கணவன் படும் வேதனையை காண செய்யாமல் உயிர் விட்டு இருக்கலாம். அல்லது தன் கணவன் இறந்து விடுவான் என்பது தெரிந்து அவனுக்கு முன்பு தான் இறந்து தன் மஞ்சள் குங்குமத்தை காத்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணி இவள் மடிந்திருக்கலாம் என்று கூறினோம். ஆனால் அந்த ஓவியரோ தான் எழுதிய கருத்து அதுவல்ல என்று திண்ணமாக மறுத்து விட்டார். மண்டோதரி, உனக்கு வேறு ஏதாவது பொருள் புலப்படுகிறதா? யோசித்து சொல் பார்க்கலாம். உங்கள் கட்டளைக்கிணங்க என் சிற்றறிவுக்கு எட்டியவரை ஒரு கருத்தை சொல்லுகிறேன். எங்கே சொல் பார்க்கலாம். சுவாமி, நீங்கள் சொன்னது போல் இந்த ஓவியத்தில் உள்ள பெண் உத்தமி என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் கணவனுக்கு முன் மஞ்சள் குங்குமத்தோடு தான் இறந்துவிட வேண்டும் என்ற சுயநலத்தில் மட்டும் தன் உயிரை விட்டுவிடவில்லை. இன்னொரு காரணமும் இருக்கிறது. என்ன காரணம்? சொல் தேவி. மாற்றாரை எதிர்த்து போர் புரிந்த இவளது மணாளன் மாபெரும் வீரன் மட்டுமல்ல, மங்கையரை மயக்கும் அழகரும் கூட. அப்படிப்பட்டவன் மடிந்த பிறகும் கூட நிலமகள் இவனை தொட்டு தழுவிவிடக் கூடாது என்பதற்காக கணவனை தன்மடியிலே கிடத்திக் கொண்டான். சரி, இவனுக்கு முன்பு இவள் உயிர் விட்டதற்கு காரணம்? தனக்கு முன்பு கணவன் உயிர் பிரிந்து வானுலகம் சென்று விட்டால் விண்ணுலக மாதர்கள் இவன் அழகில் மயங்கி தழுவிவிடக் கூடாது என்பதற்காக கணவனுக்கு முன்பு தான் இறந்து அங்கும் இவனை வரவேற்க இவளே சென்று விட்டாள். இப்படி வையகம் வானகம் இரண்டிலுமே தன் கணவன் வகையில் உரிமையை நிலைநாட்டிக் கொண்டாள் இந்த உத்தமி. அந்த தத்துவத்தை விளக்கும் முறையில்தான் இந்த ஓவியம் சித்தரிக்கப்பட்டிருக்க வேண்டும். சுவாமி, நான் சொன்ன கருத்து சரிதானா? ஆஹா, அருமையான விளக்கம், மிக பொருத்தமான கருத்து. மண்டோதரி, இந்த ஓவியத்தை பார்த்து ஒரு காவியத்தையே சொல்லிவிட்டாயே. அது சரி, என் கருத்தை நீங்கள் ஆமோதித்து விட்டீர்கள். இதை எழுதியவர் ஒப்புக்கொள்ள வேண்டாமா? என் முடிவு சரிதானா என்று அந்த ஓவியரை வரவழைத்து கேளுங்கள். தேவையில்லை, இதை எழுதியவரும் இங்குதான் இருக்கிறார். இங்கிருக்கிறாரா? யார் அவர்? கலைகளுக்கு மதிப்பளிக்கும் உன் கணவன் தான். அப்படி சொல்லுங்கள் உண்மையை. இப்படிப்பட்ட ஓவியத்தை உங்களை தவிர வேறு யாரால் எழுத முடியும்? சுவாமி, தவம், ஞானம், சீலம், காவியம், இசை அத்தனைக்கும் நாயகராக விளங்கும் உங்களுக்கு நிகர் வேறு யாருமே இல்லை. இலங்கேஸ்வரனுக்கு நிகர் எவரும் இல்லை என்றுதான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இருக்கிறேன் நான் என்று ஒரு முனிவர் செருக்குடன் அலைகிறாரே. ராவணேஸ்வராய நமஹ. அடியே நாரதன். பாருங்கள் நாரதரே, பாருங்கள். வணக்கம் சுவாமி. அமருங்கள். பரவாயில்லை. சரி நாரதரே, வந்த பிரச்சனை துவக்குங்கள். மண்டோதரி தேவி, ஆயக்கலை 64ற்கும் ராவணேஸ்வரன் தான் நாயகன் என்று நீங்களும் நானும் இந்த அகிலமும் ஒப்புக்கொண்ட உண்மை. ஆனால் அகத்தியரோ சகல கலைகளிலும் தான் தான் வல்லவர் என்று இருமாப்புடன் இருக்கிறார். அதிலும் குறிப்பாக இசை பாடி வீணை மீட்டுவதில் தனக்கு நிகர் எவருமே இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். என்ன நாரதரே பயமுறுத்துகிறீர்? அண்டங்கள் அனைத்திலும் ஆட்சி செலுத்தி ராவணேஸ்வரன் என்று ஈஸ்வரனுக்கு சமமான பட்டத்தை பெற்று ஏனைய ஐஸ்வர்யங்கள் இருந்தும் வீணை கொடியில் அமைத்து வீணை கொடியோன் என்று புகழ் பெற்றவன் நான். மகரையாள், பேரியாள், சகோடையாள், செங்கோட்டியாள் முதலிய யாழ் வகைகளில் முற்றிலும் தேர்ச்சி பெற்றவன் நான். என்னை விடவான் அகத்தியர் வீணை மீட்டு இசை பாடுவதில் சிறந்தவர். அப்படி என்று நான் சொல்லவில்லை, வல்லவர் என்று அந்த அகத்தியர் சொல்லுகிறார். அந்த வல்லவனுக்கு வல்லவன் இந்த வையகத்திலும் உண்டு நாரதரே. உண்டு. இப்போதே புறப்படுகிறேன். வீரத்தில் வெற்றியை கண்ட நான் வீணை மீட்டி இசை பாடுவதிலும் அந்த அகத்தியரை வெல்கிறேன். நாரதரே, இதோ நான் புறப்படுகிறேன். ராவணேஸ்வராய நமஹ. மண்டோதரி, நீ வாழ்த்தி அனுப்பு, நான் வெற்றியோடு திரும்புகிறேன். அகத்தியரை ஆண்டவனுக்கு சமமாக சொல்லுகிறார்கள். சுவாமி, வெற்றி உங்கள் பக்கம் இருந்தாலும் விவேகத்துடன் நடந்து கொள்ளுங்கள். வணக்கம் அகத்தியரே. வாழ்க ராவணேஸ்வரா, வாழ்க. எங்கே இந்த எளியனை தேடி இத்தனை தூரம் வந்திருக்கிறீர்கள்? எல்லாம் காரணத்தோடு தான் வந்திருக்கிறேன். விவரத்தை சொல்லி அனுப்பியிருந்தால் அடியேனே தங்கள் இருக்குமிடம் தேடி வந்திருப்பேனே. திடீரென்று வருவதில் தானே ஒரு புதுமை இருக்கிறது அகத்தியரே. வந்த காரணத்தை அறியலாமா? வீணை மீட்டுவதிலும் இசை பாடுவதிலும் தாங்கள் வல்லவர் என்று ஒருவர் சொல்ல கேட்டேன். எதிலும் என்னை விட சிறந்தவர் யாருமே இருக்கக்கூடாது என்று இசையில் உங்களை வெல்ல நேரடியாக வந்திருக்கிறேன். என்ன சொல்கிறீர்கள்? என்னோடு போட்டிக்கு வர சம்மதமா? இசையில் உங்களுடன் போட்டியா? இலங்கேஸ்வரா,
இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி என்றால் பயமா? பரமன் ஒருவனை தவிர மற்ற எவரிடமும் எந்த வகையிலும் எனக்கு பயமே இல்லை. பின்பென்ன அதிர்ச்சியா? முற்றும் கடந்தவர்க்கு அதிர்ச்சியும் இல்லை, எல்லை கடந்த மகிழ்ச்சியும் இல்லை. அப்படி என்றால் வீணை மீட்டி தாங்கள் என்னுடன் பாட தயாரா? என்னை படைத்த வேதநாயகன் கட்டளை அதுவாயிருந்தால் வேறு விதமாக மாற்ற யாரால் முடியும்? இப்பொழுதே போட்டிக்கு நானும் தயார். சரி, போட்டியை எங்கே வைத்துக் கொள்ளலாம்? நீங்கள் கூப்பிடும் இடத்திற்கு வருகிறேன். தேவையில்லை, நானே உங்கள் ஆசிரமத்திற்கு வருகிறேன். போட்டி அங்கே வைத்துக் கொள்ளலாம். அப்படியே ஆகட்டும். அகத்தியரே, போட்டி நான் வெற்றி பெற்று நீங்கள் தோற்றுவிட்டால்? உங்கள் கட்டளை எதுவாயினும் அதன்படி நடக்கிறேன். ஆனால் நீங்கள் தோற்றுவிட்டால்? தோல்வியா? அது என் வாழ்க்கையிலேயே இல்லை. ஆண்டவா, அகத்தியரே, நீர் இருப்பது ஆசிரமமாக இருந்தாலும் அமைதியான இடம். இலங்கேஸ்வரா, இடத்தை பொறுத்து தானே எல்லாமே. அதனால் தானே பெரியவர்கள் இடம், பொருள், ஏவல் என்று இடத்தை முதலாவதாக குறிப்பிட்டார்கள். நாம் இருவரும் போட்டியை துவக்குவதற்கு முன்பு நம்மில் யார் ஜெயித்தவர்கள் என்று பொதுவாக ஒருவர் நின்று தீர்ப்பு கூற வேண்டுமே. அதற்காக யாரை நியமிக்கலாம்? போட்டிக்கு அழைத்ததே தாங்கள் தானே. அதனால் நடுவரை நியமிக்கும் பொறுப்பையும் தங்களிடமே விட்டுவிடுகிறேன். வீணைக்குரியவள் வாணி. ஆகவே அந்த கலைவாணியை அழைத்து நம் இசைக்கலை போட்டிக்கு நடுவராக அமைக்கலாம். கலைவாணி, வெள்ளைத்தாமரையில் வீற்றிருக்கும் என் அன்னையே, நின் கருணையில் வாழும் இந்த சிறியே சிறந்தாட்டி வணங்குகிறேன். எனக்கு ஆசி கூறம்மா. வாழ்க அகத்தியரே, வாழ்க. நாமகளுக்கு ராவணேஸ்வரனை தெரியவில்லையோ? ராவணேஸ்வரா, நீயும் பல்லாண்டு வாழ்க. தலைமகளே, நானும் அகத்தியரும் இசை பாடி வீணை மீட்டி போட்டி நடத்தப் போகிறோம். எங்கள் இருவரில் யார் சிறந்தவர் என்று நீதான் தீர்ப்பு கூற வேண்டும். உங்கள் இருவரது போட்டியில் நான் தீர்ப்பு கூறவா? இது பெரும் இக்கட்டான நிலை. அகத்தியரே, நீங்களோ இசைக்கலைக்கு இலக்கணம் வகுத்தவர். இலங்காதிபதியோ இசைப்பாடி ஈசனையே மயங்க வைத்தவர். கலைகளில் சிறந்த நீங்கள் இருவரும் என் கண்களைப் போல. அப்படி இருக்க என் இரு விழிகளில் எது உயர்ந்தது எது தாழ்ந்தது என்று என்னால் சொல்ல முடியுமா? எனவே உங்கள் போட்டிக்கு தீர்ப்பு கூறுவது என்னால் முடியாத காரியம். மன்னியுங்கள், வருகிறேன். இளங்காதிபதி, எதற்காக இப்படி நகைக்கிறீர்கள்? இல்லை, நம் போட்டிக்கு தீர்ப்பு சொல்லும் திறமை கலைவாணிக்கு இல்லாமல் இல்லை. நீங்கள் ஜெயித்தலாக சொன்னால் என் கோபத்துக்கு ஆளாக வேண்டி வரும். நான் ஜெயித்தலாக சொன்னால் உங்க சாபத்துக்கு ஆளாக வேண்டி வரும். இவை இரண்டுக்கும் இடையே சப்தமில்லாமல் ஒதுங்கிக் கொள்வதே சாவச் சிறந்ததென்று ஓடிவிட்டாள் கலைவாணி. அதை நினைத்து சிரித்தேன். சரி, நாமகளே ஒதுங்கிவிட்ட பிறகு வேறு யாரை நடுவராக நியமிக்கப் போகிறீர்கள்? கானம் கேட்டு உருகாத பொருள் உலகில் ஏதேனும் உண்டோ? உண்டு. அது எது? கல் ஒன்றை தவிர காசினியில் அத்தனை பொருளும் கானத்திற்கு உருகியே தீரும். இல்லை, கல்லும் உருகும். எப்படி? ஈசன் இருக்கும் கைலாய மலையை இசை பாடியே அசைத்தவனாயிற்றே நான். உண்மை, இசைக்கு அசையாத பொருளே இல்லை. அப்படியானால் அகத்தியரே, இதோ எதிரே தெரிகிறதே, இந்த மலையை நம் போட்டிக்கு பொதுவாக நியமிப்போம். நம் இருவரில் எவர் வீணை மீட்டி பாடும் போது இந்த மலை நெகிழ்ந்து உருகுகிறதோ அவரே ஜெயித்தவர். சரிதானா? ஆஹா, ஈஸ்வரன் ஈஸ்வரி கல்யாண கோலத்தோடு அடியேனுக்கு காட்சி தந்த பொன்மலையை நம் போட்டிக்கு பொதுவாக வைக்கிறீர்கள் என்றால் என் பூரிப்பிற்கு எல்லையே இல்லை. இந்த தென்மலையே உருகி நம்மில் ஜெயித்தவர் யார் என்று தீர்ப்பு கூறட்டும். இலங்காதிபதியே, இசைக்கலையில் தேர்ச்சி பெற்றவரை, வீணையை கொடியில் அமைத்து வீணை கொடியோ என்று பெயர் பெற்றவரே, உங்கள் உத்தரவுப்படி உங்களுடன் இசைபாடி வீணை மீட்டி போட்டியிடப் போகிறேன். அடியேன் வெற்றி பெற வேண்டும் என்று தாங்கள் என்னை வாழ்த்தி தங்கள் திருக்கரங்களால் இந்த வீணையை எடுத்துக் கொடுங்கள். திறமை எவர் பக்கமோ ஜெயமும் அவர் பக்கமே. இறைவா, நீ என்னுள் இருந்து உன் பணியை துவக்கு.